அப்படி ஒரு முறை பாரதிராஜா டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தார். பிரசாத் ஸ்டுடியோவிலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மருத்துவமனையிலே இருக்கிறார், வரமாட்டார். எனவே இந்த பாடலுக்காக நாம் காத்திருக்க வேண்டாம் என்று இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். சரி, வைரமுத்து எழுதுவோம், ஏற்கனவே 2 பாட்டு எழுத போறார், இந்த பாடலை அவர் எழுத சொல்வோம் என்று ஒரு மெட்டுக்கு பாடலை எழுதி கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒருவர், ஐயா கண்ணதாசன் வருது, அப்படியா, அப்படி எழுச்சி ஓடு, நீங்க ஓடு, ஆட்டத்தை கலை, சீட்டாட்டத்தை கலைகிற மாதிரி எல்லாம் கலைங்க என்று மறுபடியும் கண்ணதாசனுக்காகவே காத்திருப்பதோல் அந்த பிரசாஸ் கூட மாறியது. இளையராஜா அவர்கள் ஒண்ணுமே தெரிய வர பண்றார். பாரதிராஜா இருக்கிறார்கள், நாங்கள் என்ன நடக்கிறது என்று ஓரத்தில் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் வருகிற போது எல்லோரும் உண்மையிலே சொல்றேன், எழுந்து நின்று கைகூப்பி காத்திருந்தார்கள். ஹார்மோனியை பற்றி இவர் தமிழுக்காகவே தவம் இருப்பது போல அங்கே இருந்தது. சுந்தரராஜன் அவர்கள் இவர்கள் பாடுகிற போது என்ன மெட்டை குறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வச்சுட்டு இருந்தார். அவரும் ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அது வருகிறார், காற்றுக்கு மூச்சு பேச்சு இல்லாத மாதிரி சைலன்ஸ். கண்ணதாசன் சிரிச்சுட்டே வர்றார், வந்து உட்கார்றார். சொல்லுங்க ராஜா, என்ன இல்லை, நீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் சரியாயிடுச்சு என்று வருகிறார். கடைசியாக எழுத அந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. உடனே மெட்ட வைக்கிறதுக்காக இளையராஜா அவர்கள், சொல்லுங்க, ஒரு கேபரா டான்ஸுங்க. என்னப்பா கேபரா டான்ஸுக்காக வெயிட் பண்ண நான். கேபரா சுச்சுவேஷன் தாங்க, கேபரா டான்ஸ் ஒரு பெண் பாட வேண்டுகிற பாடல் மாதிரி. சரி ஆடும் என்று இளையராஜா மெட்டு போடுகிறார். அவரை மறுபடியும் அதே மாதிரி பாடுறார். அவர் அடுத்த வரிகளை சொல்கிறார், நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு சென்றல் செய்த ஜாலங்கள் கோலங்கள். எழுதிக்கோ, வார்த்தை சொல்ற, பொருந்தமா பொருந்தாதான்? இளையராஜா அந்த வரிகளை எடுத்து விட்டு பாடுகிறார். நேற்று இந்த நேரம் ஆற்றங்கரை ஓரம் உன்னை தொட்டு என்னை தொட்டு தென்றல் செய்த ஜாலங்கள். அண்ணா ஐயா, நீங்க தான் என்று அந்த எழுதுகிற அந்த 3 நிமிடத்தில் விட்டு போடுகிற இளையராஜாவிடம் போட்டி போட்டுக்கொண்டு 2.5 நிமிடத்தில் கண்ணதாசன் எழுதியதை பார்த்திருந்த அந்த நேரம் உண்மையிலேயே வரங்கள் தவங்கள் இருந்து வரங்கள் பெற்றது போல் கண்ணதாசனுடைய அந்த பாடல் எழுதுகிற காட்சிகளை பார்க்கிறவன் என்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது.